சரி பிள்ளைகள், அப்ப நம்ம தொடர்ச்சியாக ஜிட் எக்ஸாமுக்குரிய பாஸ் பேப்பர் டிஸ்கஷன் செய்து வரோமே. அதுல நாம 16வது கேள்வியை பார்ப்போம். இப்ப 16வது கேள்வி என்னன்னா, நாம விரைவாக கேள்விக்குள்ளேயே போவோம். 16வது கேள்வி: நீங்கள் உங்கள் நண்பர்களுடன் வீட்டிற்கு அண்மையில் உள்ள ஓர் உணவகத்திற்கு இராப்போசனத்தை அருந்தியதாக கருதுங்கள். ஓகே. இராப்போசனத்திற்கு பின் உங்களிடம் வந்து உணவு பரிமாறினர். நீங்கள் கட்டளையிட்ட ஒவ்வொரு உணவுப் பொருட்களினதும் விலை மற்றும் மொத்த தொகையுடன் கூடிய விவரமான சிட்டை வழங்கியுள்ளார். பில் தரன. நீங்கள் உணவகத்திலிருந்து வெளியேறுவதற்கு முன்பாக அந்த விவரமான சிட்டையை சரிபார்த்து கொடுப்பனவை செய்தீர்கள். மேலே உள்ள நிகழ்வு தொடர்பான பின்வரும் கூற்றுக்களுள் எது தரவு மற்றும் தகவலை துல்லியமாக விவரிக்க மிகவும் பொருத்தமானது? ஓகே. முதலாவது, சிட்டையின் மொத்த தொகை ஒரு தகவலாக மாத்திரம் இருக்கின்ற போதிலும் அது ஒரு தரவன்று. சிட்டையின் மொத்த தொகை ஒரு தரவாக மாத்திரம் இருக்கின்ற போதிலும் அது ஒரு தகவல் அன்று. விவரமான சிட்டை பெறப்பட்ட போது மொத்த தொகையானது ஒரு தகவலாக இருந்தது. ஆனால் கொடுப்பனவை செய்யும் நேரத்தில் அது ஒரு தரவானது. வழங்கப்பட்டுள்ள விவரங்களுக்கு ஏற்ப விவரமான சிட்டை ஒரு தகவலா என்று தீர்மானிக்க முடியாது. கொஞ்சம் குழப்பமா இருக்குன்னு நம்ம ஆங்கில பேப்பருக்கு போயிட்டு வந்துருவோம். இமேஜின். ஓகே, இது இந்த சினாரியோ விளங்கிட்டானே. விடைய மட்டும் பார்ப்போம். The total amount of the bill is only an information, but it is not a data. The total amount of the bill is only a data, but it is not a information. The total amount was an information when the detailed bill was received. இதான் ஆன்சர். சரியா? மூணாவது ஆன்சர். But it became a data at the time of the payment. பே பண்ணதுக்கு பிறகு இது ஒரு டேட்டாவாக மாறிடும். எப்படிடாப்பா? என்னன்னு விளங்குதா? என்னன்னு விளங்குதா? உண்மையை சொல்ல போனா இந்த கேள்வி கொஞ்சம் குழப்பற கேள்வி. பெரிய இந்த இதுன்னு இல்ல, சில விடயங்களை நாம சும்மா நார்மலா அண்டர்ஸ்டாண்ட் வச்சுக்கணும். இப்ப நமக்கு நமக்கு ஒரு ஆள் பில்லு தாராருண்டா அதுல டோட்டல் அமௌண்ட் என்ன இருக்கு? ஒரு இன்ஃபர்மேஷன் என்ன? நீங்க 1000 ரூபாய்க்கு சாப்பிட்றீங்கன்னா 1000 ரூபா ஒரு இன்ஃபர்மேஷன் தான். அதை நாம பே பண்ணணும்டா. பேய்மெண்ட் அந்த பேய்மெண்ட் பண்ற டைம்ல இருந்து அது ஒரு டேட்டாவாக மாறும். சரியா? சிம்பிளா நோமலா பெருசா யோசிக்க தேவை. நோமலா யோசிங்க. ஒரு ஆள் ஒரு பில்லை தாராரு, அந்த பில்லை பாக்கிங்க, அது உங்களுக்கு ஒரு தரவு. அதை பில்லுக்கு பேமெண்ட் பண்றீங்க, பேமெண்ட் பண்ணக்குள்ள அது ஒரு டேட்டாவாக என்ன செஞ்சிடும்? மாறிடும். ஒரு டேட்டாவாக சேவ் ஆகுமே. 1000 ரூபாய் பெய்டுன்ற மாதிரி. சரி, அடுத்தது 17வது கேள்வியை பாருங்க. ஓகே, தமிழ பார்ப்போமே. 17வது கேள்வி. ஏசி. சரி, 17வது கேள்வியை பாருங்க. என்ன சொல்லுது? சரியா? அப்ப 17வது கேள்வியை பாருங்க. என்ன சொல்லுது? ஏசி ஏஎஸ்சிஐஐ யூனிகோட் ஆகிய தொடர்பான பின்வரும் கூற்றுக்கள் எது உண்மையானது? அப்ப ஏஎஸ்சிஐஐ என்ன மீனிங்? அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். அமெரிக்கன் ஸ்டாண்டர்ட் கோட் ஃபார் இன்ஃபர்மேஷன் இன்டர்சேஞ்ச். ரைட். கம். அடுத்தது யூனிகோட் ஆகியன தொடர்பாக பின்வரும் கோட்டுகளை கருதுக. ஏஎஸ்சிஐஐயில் இருக்கும் எழுத்துக்களின் எண்ணிக்கை யூனிகோட்டிலும் கூடுதலானது. என்ன சொல்றாங்க? யூனிகோட்டின் பிரச்சினைகளை சமாளிப்பதற்கு ஏஎஸ்சிஐஐ விருத்தி செய்யப்பட்டது. யூனிகோட் பல்மொழி கணினிக்கு ஆதரவாக இருக்கின்ற போதிலும் ஏஎஸ்சிஐஐ ஆங்கில மொழி மாத்திரம் மட்டுப்படுத்தப்பட்டுள்ளது. யூனிகோட் மற்றும் ஏஎஸ்சிஐஐ ஒவ்வொரு எழுத்தையும் வகை குறிப்பதற்கு 4 பைட்டுகளை பயன்படுத்துகின்றது. ஓகே. ஸோ
இப்ப இதுல ஃபர்ஸ்ட்டுக்கு இந்த கேள்வியை நீங்க விளங்குறதுக்கு உங்களுக்கு ACSCII அதே மாதிரி யூனிகோட்னா என்னன்னு ஒரு ஒரு என்ன ஒரு புரிந்துணர்வு வேணும். சரி, நான் ஆங்கில கேள்வியை வாய்ச்சிட்டு மொத்தமா என்னன்னு பார்ப்போமா. Which of the following statement is true with respect ASCII and Unicode? More correct than Unicode, ASCII was developed to overcome the problem of Unicode. Unicode supports multilingual right computing, but ASCII is limited only English. The answer okay. But என்னன்னு பார்க்கணுமே, Unicode and ASCII use 4 bytes to represent each character. Right. இப்ப சரி, இப்ப யூனிகோட்னா என்ன? யூனிவர்சல் கரெக்டர் என்கோடிங் ஸ்டாண்டர்ட், ரைட்? இது ரெண்டும் ஒரு ஸ்டாண்டர்ட். சாதாரணமாக நான் பூரண விளக்கமாக சொல்ல விரும்பல, ஒரு சாதாரணமாக காய்ச்சிட்டு போறேன். இது ரெண்டும் ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு கோடிங் ஸ்டாண்டர்ட் வச்சுக்கோமே, ரைட்? இதுல இப்ப யூனிகோட்னு சொல்றது ஒரு ரஃப்லியா 1,00,000 கரெக்டர்ஸ் என்ன செய்யும்? கரெக்டர்ஸ் டு ரீப்ரசன்ட் கரெக்டர்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் லாங்குவேஜஸ்ல 1,00,000 கரெக்டர்ஸ் என்ன இந்த யூனிகோட்ல இருக்கும். ஆனா இந்த ASCII இருக்கு தானே, இது ஒரு பைட் தான் யூஸ் ஆகும். யூனிகோட் யூஸ் பண்ணும் 4 பைட்டை 4 ரீப்ரசன்ட் கரெக்டர்ஸ், ரைட்? இதனாலதான் இந்த யூனிகோட் வெரைட்டி ஆஃப் என்கோடிங் இது செய்யும். இது கொஞ்சம் விளங்குற இதை பத்தி தேடுங்க, சரியா? நான் சும்மா நார்மலா சொல்லிட்டு போறேன், இதை பத்தி தேடுங்க, சரி? ஓகே. அதாவது யூனிகோட் என்பது அதிகமான, அதாவது மில்லியன்ஸ் ஆஃப் சொல்லுவாங்க, லட்சம், 1,00,000க்கு மேலான கரெக்டர்ஸுக்கு சப்போர்ட் பண்ணும், லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணும். நாம ஒரு என்ன இப்ப நெட்ல ஒன்றை தேடுறோம்னா தமிழ்ல தேடுறதுக்கு, சிங்களத்துல தேடுறதுக்கு எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணும். ஆனா ASCII என்று சொல்றது ஒன்லி ஃபார் இங்கிலீஷ். இப்படி நார்மலா என்ன போச்சு, ரைட்டா? ஆகவே நான் மெயின்லி இந்த யூனிகோட் என்று சொல்றதை தான் யூஸ் பண்ணுவோம், ரைட்? ஸோ இந்த யூனிகோட்னு சொல்றது உதாரணமா ஒவ்வொரு கேரக்டருக்கும், இப்போ ஏன்னா அதுக்கு ஒரு யூனிக் நம்பரை கொடுத்துருக்கும் யூனிகோட், பின்னா அதுக்கு ஒரு யூனிக் நம்பரை கொடுத்துருக்கும், சின்னா அதுக்கு ஒரு யூனிக் நம்பரை கொடுத்துருக்கும். இப்படி ஒவ்வொரு யூனிக் நம்பரை கொடுத்துருக்கும், ரைட்டா? இப்படி கொடுத்து இது நல்ல ப்ரொசஸ் ஃபுல்லா, அந்த கம்ப்யூட்டர் ப்ரொசஸ் ஃபுல்லா விளங்கியிருக்கணும். ஆனா சாதாரணமாக சொல்றேன், நீங்க சாதாரண யூனிகோட்ல இது ஒரு பொதுவான ஒரு ஜிட் எக்ஸாம், என்ன ஜென்ரல் எக்ஸாம், இதுக்கு வரக்கூடிய கேள்வி என்னன்னா, உங்களுக்கு சாதாரண அறிவு இருக்கான்னு. அப்ப இதுல என்ன சாதாரண அறிவுண்டா, இந்த யூனிகோட் இருக்குதானே, இந்த யூனிகோட் எல்லா லாங்குவேஜ், அதிகமான லாங்குவேஜுக்கு சப்போர்ட் பண்ணும். ஆனா ASCII என்பது லிமிட், இங்கிலீஷ் கரெக்டர் இங்கிலீஷுக்கு மட்டும் லிமிட் பண்ணது. இப்ப நாம யூனிகோட் தான் யூஸ் பண்றது, ASCII பெருசா யூஸ் இல்ல, விளங்கிட்டா? இவ்வாறான விடயங்கள், இவ்வாறான சாதாரண விடயங்கள், இதுல ஃபுல் ஃபார்ம் யூனிகோட்னா என்ன, அதே மாதிரி என்ன ASCII என்ன, இதுல ஃபுல் ஃபார்ம், இதுகளை விளங்கி கொள்ளுங்க, விளங்கிட்டா? ஆகவே விட 3வது. அடுத்து 18வது கேள்வியை பாருங்க. 18வது கேள்வி, ஒரு சொல் முறை வழிப்படுத்தல் ஆவணத்தில் இருக்கும் ஒரு வெற்று அட்டவணையில் ALT சாவியையும் டவுன் எரோ சாவியையும் ஒரே வேளையில் அழுத்தும் போது என்ன நடைபெறும்? சரி, இதை நாம ஆங்கிலத்திலே பார்த்துருவோம். வாட் ஹேப்பன் when you press the ALT plus down arrow keys at the same time in empty table in a document of word processor? வேர்ட்ல நீங்க ALTயோட டவுன் அடிச்சீங்கன்னா என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? ALTயோட நீங்க டவுன் ஏரோ அடிக்கீங்க. இப்ப இதுல விடைய பாருங்க, சோப்புக்கு இன்சர்ட் நியூரோ, the cursor moves to the next column, the cursor move to the next row, insert a new column.
இப்ப இதுல என்ன ஆன்சர்? ரெண்டாவதா மூணாவதா? இதுல ரெண்டு ஆன்சருக்கு அவங்க இது செஞ்சிருக்காங்க. ஆக இதுல என்ன ஆன்சர்? அப்ப சரி, இங்க பாருங்க. நான் இந்த வேர்ட்ல ஓபன் பண்ணிருக்கேன். அவங்க கேட்காங்க ஏஎல்டியோட பிளஸ் டவுன் ஏரோ அடிச்சா இந்த குழம்புக்குள்ள என்ன நடக்கும்? சரி, நான் இப்ப நவிக்க அப்புறம் பாருங்க. ஏஎல்டி டவுன் ஏரோ என்ன நடக்குது? அடுத்த காலமுக்கு போகுதுன்னு. இதுதான் நான் காலம்னு சொல்லுவோம். இதெல்லாம் காலம்ஸ், இதை ரோஸ்ன்னு சொல்லுவோம். ஆகவே நான் இங்க வச்சு ஏஎல்டி பிளஸ் டவுன் அடிச்சோம்டா அடுத்தது, அப்ப அடுத்தது. ஆகவே இப்ப உங்களுக்கு விளங்கிருக்கும் என்ன நடக்கும்னு. விளங்கிட்டா? ஓகே. இந்த ஆகவே ஆன்சர் என்ன? மூணாவது. ரைட்டா? இதுக்குரிய ஆன்சர் மூணாவது. அடுத்தது, அடுத்ததை பாருங்க. ஓகே, ஆகவே இதுக்கு ஆன்சர் மூணாவது. 19வது கேள்வியை பாருங்க. உங்களிடம் ஈவன் ஆகிய களங்களில் முறையே 1 2 3 எனும் பெருமானங்கள் இருக்கும் ஒரு விரிதாள் தரப்பட்டுள்ளது. களம் F1. உங்களுக்கு F1 உங்களுக்கு தெரியும். இந்த எக்ஸல்ல நீங்க வேலை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். F1 சூத்திரம் E1 E2. அதாவது இந்த டொலர் சைன் போட்டா இது ஃப்ரீஸ் ஆயிருக்குன்னு, இது மாறாது இந்த மாதிரி. அதே மாதிரி ஃப்ரீஸ் ஆயிருக்கு உள்ளது. F1 உள்ள சூத்திரம் F2க்கு நகல் செய்யப்படும் போது F1 இருக்கிறது பின்வருவனவற்றில் எது F2 இன் பெருமானத்தை தரும்? இப்ப E1 E2 E3ல 1 2 3 இருக்கு. இப்ப F1ல E1 பிளஸ் E2 பிளஸ் E3, அதாவது 1 பிளஸ் 2 பிளஸ் 3, இத கூட்டுறம் என்று வச்சுக்கிட்டோம்டா 1 பிளஸ் 2 எத்தனை? 3 6. இப்ப வரக்கூடிய பெருமானம் விடை என்னன்னு கேள்வி. சரி, ஆங்கிலத்தையும் பார்த்துட்டு நாம எக்ஸல்ல எப்படி செய்யறன்னு போவோம். ஓகே, யூ ஆர் given Z 1 2 3 E1 E2 cell respectively. The cell F1 has formula. Okay, which the following value F2 formula F1 copied F2. ஓகே, சரி, நாம செய்து பார்ப்போம். செய்து பார்த்துட்டு முடிவு வருவோம் எது விடை என்று. சரி, அப்ப இங்க பாருங்க, நான் டைப் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப E1 என்று சொல்றது இதுல இதுல 1, ஆகவே 1. E2 சொல்றது இது, E3 இது. ஆகவே இங்க சொல்றாங்க டொலர் சைன். டொலர் சைன் சொல்றேன்னா ஃப்ரீஸ்ட் ஆகும் 1. E2 $3, ஆகவே இந்த செல் ஃப்ரீஸ். ஆகவே இது F1. F2 இங்க காப்பி பண்ணி போட்டீங்கன்னா என்ன வரும் என்பதுதான் கேள்வி. அப்ப என்ன வரும்? சரி, நான் காப்பி பண்ணி பார்க்கேன். இப்படி இழுத்தும் காப்பி பண்ணலாம், அல்லது காப்பி பேஸ்டும் பண்ணலாம். ஆகவே 8 ஆன்சர். ஆகவே என்ன செல்லுது? இங்கே என்ன செல்லுது? சரி, இப்ப நான் சொல்றேன், இங்க பாருங்க. ஃப்ரீஸ் தானே? ஃப்ரீஸ். அடுத்த செல்லுக்கு நாம தாவக்கொள்ள ஒண்டி என்பது நாம இங்க ஃப்ரீஸ் பண்ணல. ஆகவே ஒண்டி என்பது 2ஆக மாறும். 2க்கு மாறிடும். ஆகவே நாம வரக்கொள்ள ஒண்டி என்பது 2க்கு மாறிடும். ஓகே. த்ரீ என்பது ஃப்ரீஸ் இல்ல, ரெண்டும் ஃப்ரீஸ் இல்ல. ஆகவே இது எங்க மாறும்? மூணாவது, அதாவது த்ரீக்கு மாறிடும். அதாவது டூ என்பது ஃப்ரீஸ் இல்ல, அதாவது ஃப்ரீஸ் ஒன் ஃப்ரீஸ் இல்ல. ஆகவே அதுல ஒரு பிரச்சனையும் இல்லை, டூக்கு போகும். ஆகவே முதல் இங்க இதுல இருந்து இங்க வரக்குள்ள இதுல இருந்து இந்த ரோ தான் கணக்கு எடுக்கும். ஏன் அடுத்தது அடுத்தது போகல, அடுத்தது தான் கூட்டும். ஆகவே டூ பிளஸ் டூ என்பது ஒன்றும் ஃப்ரீஸ் ஆக்கல. ஆகவே த்ரீயை டிரெக்டா எடுக்கும். ஆகவே 3. ஆகவே இது 2, அதாவது இதுக்கு போயிட்டு 2 பிளஸ் 3, ஆகவே 5 வந்துட்டு இங்க த்ரீ என்பது ஃப்ரீஸ். ஆகவே திருப்பியும் அதைத்தான் கூட்ட போகுது. பிளஸ் 3, 2 பிளஸ் 3 5, பிளஸ் 3 5, ஆகவே 8. அதாவது இது ஒரு சரம், இது இந்த செல் 2 சரம். ஆகவே விட 8. விளங்கிட்டா? ஆகவே இதுல கொஞ்சம் கவனமா இருக்கு. கொஞ்சம் இதான கேள்விகள் தானே, மெனுவலா செய்யறது கொஞ்சம் கஷ்டமான கேள்வி. ஆகவே இவ்வாறான கேள்விகளை நான் மெனுவலா பார்த்து விட எடுப்பது என்பது உண்மையா கஷ்டம். ஏண்டா இதெல்லாம் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட கேள்விகள், கம்ப்யூட்டர் செய்யறதுன்னு. ஆகவே நாம மெனுவலா எடுக்கிறது என்பது கஷ்டம்தான். ஆனா பேப்பர்ல வருது, என்ன செய்யறேன்னு. ஆகவே கொஞ்சம் சிந்திச்சா இதுக்கான விடைகளை நாம என்ன செஞ்சுட்டு போகணும், எடுத்துட்டு போகணும். சரி, அடுத்த கேள்வியை பார்ப்போம். 20வது கேள்வி கடுமையா விளங்குது இல்லைன்னு. ஓகே, ஆகவே நாம 20வது கேள்வியில இருந்து
மொத்தம் 40 கேள்வி. ஆகவே 19 கேள்வி வரையும் பார்த்துட்டோம். 19 கேள்விக்கு விட 8, 6 இல்ல 8 சரியா. ஆகவே நம்ம 20லிருந்து 30 வரையும் நாம் அடுத்ததுல பார்ப்போம். அடுத்த வீடியோல 20லிருந்து மேக்சிமம் 30வது கேள்வி ரைட்டா, 30 அல்லது 29, 7மான அளவு ஒவ்வொரு வீடியோல பார்த்துட்டு வரோம். மொத்தம் 40 கேள்வி. ஆகவே விரைவாக நாம 40 கேள்வியை முடிச்சிட்டு எஸ்ஐக்கு போகணும். என்ன எஸ்ஐ கொஞ்சம் நல்லா இதா செய்யணும் என்ற அடிப்படையில அவை 40 கேள்வியை நாம் மிக விரைவாக முடிக்கணும். ஆனா இப்ப நான் இன்றைக்கு நாம செஞ்ச கேள்விகள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம் விளங்கிறது, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகம். ஆகவே இதெல்லாம் இதுல போனா சொற்களால குழப்புற கேள்விகள். அவை இதெல்லாம் கொஞ்சம் விளங்கப்படுத்துற சிரமமா இருந்துச்சு. விளங்கியிருக்கு உங்களுக்கு 16வது கேள்வி எல்லாம் எப்படி இதை விளங்கப்படுத்தி எப்படி செல்றதே கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. ஆகவே கொஞ்சம் இந்த முறை வந்த பேப்பர் கொஞ்சம் இதாத்தான் வந்திருக்கு. ஓகே, ஸோ அடுத்த 20வது கேள்வியில இருந்து நாம என்ன செய்வோம் அடுத்த வீடியோல பார்ப்போம். இதோட இந்த வீடியோவை முடித்துக் கொள்வோம். ஆகவே இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. தொடர்ச்சியாக ஜிட் எக்ஸாமும் இந்த சேனலில் பதிவிடப்படும். அதே போல என்ன ஜென்ரல், அதாவது என்ன என்ன எக்ஸாமுக்குரிய sorry. அதே போல உங்களோட ஐக்யூ கேள்விகள், ஐக்யூ பார்ட், காமன் ஜென்ரல் டெஸ்ட் எக்ஸாம், இந்த பேப்பரும் நாம் என்ன செய்கிறோம் டிஸ்கஸ் பண்ணி போன பாஸ்ட் பேப்பர் அதே மாதிரி அதுக்கு முன்னுள்ள பேப்பர்லாம் டிஸ்கஸ் பண்ணி நாம் என்ன செய்கிறோம் போட்டு வாரோம். ஆகவே இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. ஏஎல் செய்யக்கூடிய உங்களுக்கு என்ன ஒரு ஒரு பிரயோசனமான ஒன்றா இருக்கும். சரி பிள்ளைகள், ஆகவே நாம் இந்த வீடியோ நீண்டு வைத்து நினைக்கிறேன். ஆகவே இதோட முடித்துக் கொள்வோம்.